என்ன பத்த வைக்க போறியா? இங்கெல்லாம் அப்படிதான். புது பட்டிக்கெல்லாம் தீப்பெட்டி கிடைக்காது. உங்க ஊருக்கு போய் நீயே பத்த வச்சுக்கோ. போ தம்பி, சீக்கிரமா போ. இது எனக்கும் காயத்ரிக்கும் ஆசை எனக்கு போடுச்சு. நீ எல்லாம் ஒரு பிரபு, எல்லா ஆம்பளைகளுக்கு இருக்கிற சந்தேகம் உனக்குள்ளேயும் பூந்துருச்சு பாத்தியா? நேத்து என்னமோ ரொம்ப நியாயமான மாதிரி பேசின. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனுஷனே இல்லைன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? அட அதுலப்பா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்த உடனே நிறுத்து. பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப என்ன வேணும் உனக்கு? இத பார், ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து போட்டோவை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்க மாதிரி ஒட்டி ஒண்ணாக்க முடியாதா? இது என்ன பெரிய உலக விஷயமா? இப்போ உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த உலகலை ஐஸ்வர்யா இருக்கால, அவனும் நீ சேர்ந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் தட்டுமா? ஐயோ, சரி இப்ப அதை விட. அப்ப அந்த மோதிரம் எங்கம்மா மோதிரத்தை நான் ஆசையை அவளுக்கு போட்டேன், அது எப்ப அவங்க போச்சு? எப்படி? பைத்தியக்காரா, காணாம போன மோதிரத்தை கண்டெடுத்தவன் காயத்ரியோட தொடர்பு உள்ளவனா? ஒரு மோதிரத்தை வச்சுக்கிட்டு நல்ல பொண்ணு மேல சந்தேகப்படுறிய, இது என்னடா நியாயம்? நியாயமா தெரியலையா? சரி அதை விடு. ஆனா இந்த லெட்டர் மேட்டர் தான் ரொம்ப உதைக்குது. இப்படி ஒரு லெட்டரை அவ யாருக்கு எப்ப எழுதியிருப்பா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இப்பவே நானும் என்னோட சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு உன்ன மாதிரி மாறிடுறேன். சொல்லுப்பா. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் புரியல. அப்படி வா வழிக்கு. அப்ப நான் சந்தேகப்படுறது நியாயம் தானே இல்ல? கொஞ்சம் இருங்க. இனிமே நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் அந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இப்ப அதை மீறதுக்கு என்ன அவசியம்? சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு.
தானே நான் நீனா இந்த தாயத்துல தான் எல்லா சக்தியும் இருக்கு. இது கைக்கு வந்தாலாவது எனக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். எப்படி கழட்டுறது? இந்த ஏய் உள்ள பால் தீராசு அடிக்குது தெரியல? ஏ குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். கொண்டா வாடா. காயத்ரி, அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. குழந்தை உங்ககிட்ட பாலை குடிச்சு விஷத்தை எடுத்துட்டதுனால நல்ல வேளை நீ உயிர் பொழைச்சிட்டேம்மா. உனக்கு கடமைகள் இருக்கு. 12வது வருஷம் விரதம் வந்துடுச்சு. விரதம் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? கலங்கத்தை சுமந்துகிட்டு இருக்கேனே. நீ தங்கம் காயத்ரி. உன்னை சுத்தி எறிகிற நெருப்புல நீ கரைஞ்சு போயிட மாட்டே. புடம்போட்ட சொக்க தங்கமா வெளியில வரப்போற. அம்மனுக்கே சவால் விட்ட பொண்ணுமா நீ. உன்னால விரதத்தை முடிக்க முடியலன்னா வேற யாரால முடிக்க முடியும்? உன் மேல எந்த கலங்கமும் இல்ல. அதெல்லாம் வெறும் அபாண்டம். அது அம்மனுக்கு தெரியும். அதை எப்படி போக்குறதுன்னு அவளுக்கு தெரியும். கண்ணீர் எடுத்து சுண்டி எரிஞ்சிட்டு கிளம்புமா. பெத்த தாய் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, அந்த அம்மன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கிளம்புமா.